இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான கேப்பச்சினோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எந்த ஒரு பீட்டரும் எந்த ஒரு மிஷினும் யூஸ் பண்ணாமல் எப்படி கேப்பச்சினோ பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் கூட இந்த ரெசிபியை வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதிலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து இன்ஸ்டன்ட் ப்ரூ காஃபி பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அடுத்து நான் எந்த அளவுக்கு எடுத்தனோ அதே அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நல்லா சூடாக எடுத்த தண்ணி. நம்ம சூடாக தண்ணி ஆட் பண்ணும்போது நம்ம பீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவே நமக்கு க்ரீம் மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கணும். வெள்ளை சக்கரை நீங்கள் ஆட் பண்ணாதான் அது பீட் பண்ணும்போது நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ எல்லாமே ஈக்குவல் போர்ஷன் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தான் நான் காஃபி பவுடர் எடுத்திருந்தேன், அதே அளவுக்கு தண்ணி, அதே அளவுக்கு சக்கரை. ஸோ இது மூணுமே வந்து ஈக்குவலாக இருக்கணும். இது வந்து மொத்த கேப்பச்சினோவுக்கு உண்டான சுகர் லெவல் கிடையாது. ஜஸ்ட் அந்த கேப்பச்சினோ க்ரீம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து இந்த சுகர் லெவல். நம்ம திருப்பி வந்து கேப்பச்சினோ நம்ம நார்மலாக பண்ணும்போது சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்கி யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, லைட்டாக நம்ம பீட் பண்ண கலர் வந்து ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் கைவிடாமல் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து நல்லாவே க்ரீம் ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த கேப்பச்சினோ பண்ணுறதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக சாங் கேட்கும்போது இல்லை டிவி பார்க்கும்போதெல்லாம் ஃப்ரீ டைமில் உட்காந்து நீங்கள் அழகாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ நிறைய குவான்டிட்டி வந்து கேப்பச்சினோ க்ரீம் வந்து பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அடுத்த நாள்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். பட் அந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் டே எடுத்து நம்ம பண்ணும்போது அந்த காஃபி வந்து இன்னும் ரொம்பவே கசக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அது வந்து பர்ஃபெக்டான ஷாப் ஸ்டைல் கேப்பச்சினோ மாதிரி இருக்காது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு ஸோ அன்னைக்கு பண்ணுற அந்த கேப்பச்சினோ க்ரீமை அன்னைக்கே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். பீட் பண்ணவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லாவே க்ரீம் மாதிரி மாறி இருக்கு. ஸோ விஸ்கி யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கை வலிக்கும், டைமும் ஆகும். விஸ்கி யூஸ் பண்ணியுமே ரொம்பவே பர்ஃபெக்டான கேப்பச்சினோ நம்ம வீட்டிலே பண்ண முடியும். பட் நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் பயன்படுத்ததா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி எடுக்கும்போது க்ரீம் மாதிரி இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு வந்து இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. ஸோ கேப்பச்சினோ பண்ணுறதுக்கு இன்ஸ்டன்ட் க்ரீம் வந்து ரெடியாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம காஃபி பண்ணிக்க போகிறோம். இந்த க்ரீம் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 4 கேப்பச்சினோ வந்து நம்ம ரொம்பவே சூப்பராக பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 4 கிளாஸ் அளவுக்கு பாலை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதுலேயே வந்து தேவையான அளவு சக்கரை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்க, நான் கிளாஸில் நல்லா சூடான பால் எடுத்திருக்கேன். நல்லா ஆற்றி எடுக்கும்போது இந்த மாதிரி நமக்கு நுர பொங்கி வரணும். இப்போ ஒரு காஃபி கப் எடுத்துக்கோங்க. அதுலேயே வந்து கேப்பச்சினோ க்ரீமை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே நம்ம பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிசைன் ஆர்ட்லாம் அழகாக வரும் அப்படின்னா நீங்கள் இது கூடயே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நான் முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு வீடியோவில் வந்து அழகாக கேப்பச்சினோ ஆர்ட், லாட்டி ஆர்ட்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். கேப்பச்சினோவில் அப்புறம் லாட்டி ஆர்ட்லாம் நம்ம பண்ணுறதுக்கு வந்து பாலை வந்து நம்ம நல்லா ஆற்றி எடுக்கணும். அதை வந்து நம்ம நார்மலாக கப்லலாம் ஆற்றினா நமக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. காஃபி ஃப்ரோத்தின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி நமக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கூட செக் பண்ணி பாருங்கள். அதை யூஸ் பண்ணி நம்ம பாலை வந்து நல்லா பீட் பண்ணும்போது நமக்கு நல்லா நுர பொங்கி கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம அழகாகவே டிசைன் பண்ணிக்கலாம். நான் ஃப்யூச்சரில் இன்னொரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே கேப்பச்சினோ எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் பயன்படுத்தாமல் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி வந்து ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.